அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, சௌச்சௌக்காய், குடமிளகா, உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குக்கரை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நான் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை அதில் வந்து சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்து மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோடைய பச்சை வாசனை போயிட்டு இப்போ கொஞ்சமாக மல்லியிலே புதினா சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். காயெல்லாம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆயிலில் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிடுவோம். காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு காய் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 3 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கிடுவோம். காய் நல்லா வெந்துடுச்சு. அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிடுவோம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ்க்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். Follow Bangalore Al Nelai Rusi for more videos.